ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் திருவிழா எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை நைட்டு 12:05க்கு வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி சுடுகாட்டுக்கு போயிட்டு ஒரு பிடி அளவுக்கு மண் எடுத்துகிட்டு சாமியாண்ட வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுக்கு வந்துட்டு ஜென்ஸுங்க மட்டும் தான் போவாங்க, லேடிஸுங்க யாரும் போக மாட்டாங்க. இப்போ வந்துட்டு விடிஞ்சாச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும். காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் தலைக்கு குளிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம் உரிக்கிறது, இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி அலசி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அப்புறம் பிரிஞ்சால் கட் பண்ணி வைக்கணும். நிறைய வேலை இருந்தது. எல்லாமே இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இவர் தான் மாஸ்டரு. இப்போ ஸ்மைல் பண்ணுறாரு பாருங்கள், இவர் தான் பெரிய மாஸ்டரு. வேறு லெவலில் சமைப்பார் அவர். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு அதை கட் பண்ணி வைக்கணும். கேரட் வந்துட்டு ஒரு 3 கிலோ கேரட், அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். வெஜிடபிள்ஸ்லாம் முடித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கேசரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரிஞ்சால் ரைத்தா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. சமைக்கிறது வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் கிளம்பணும் இல்லையா, என் பாப்பாவை கிளப்பி விட்டுட்டு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் பண்ணி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கேர்லிங் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன். பண்ணி விட்டுட்டு அப்புறம் நானுமே கிளம்பணும் இல்லையா, குழந்தைய ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு குழந்தையே ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது எந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாப்பாவை ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நாமளுமே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நானுமே கிளம்பி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்புறோம். கிளம்பிட்டு படையல் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த படையல் தாங்க இப்போ நம்ம பண்ணது. கேசரி, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் ரைத்தா இதெல்லாமே தான் நம்ம பண்ணது. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, அன்னதானம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணினோம். ஃபஸ்ட்டு வந்து கரகசாமி தூக்கிக்கிட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கோயிலாண்ட வச்சு படையெல்லாம் முடிச்சாச்சு. படையல் வச்சு சாமிக்கு படைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னதானம் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அன்னதானம் எல்லாருக்குமே கொடுக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அன்னதானம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தராக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு சாப்பாடு வச்சார். அப்புறம் பக்கத்தில் எங்கள் மச்சினன் அவர் வந்துட்டு ரைத்தா வச்சார். அப்புறம் என் தங்கச்சி இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்துட்டு கேசரி வச்சா. எல்லாருக்குமே நான் தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக இருந்தது. நாங்கள் எவ்வளோ வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணினோம் அப்படின்னா, 150 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணினோம். கேசரிக்கு வந்துட்டு 5 கிலோ ரவை, 3 கிலோ சர்க்கரை, அந்த அளவுக்கு வந்துட்டு 150 பேருக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு மாஸ்டர் சொன்னார். அந்த அளவுக்கு பண்ணினோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பிரிஞ்சால் வந்துட்டு 6 கிலோ சம்திங் 6 கிலோன்னு நினைக்கிறேன். 6.5 கிலோ பிரிஞ்சால் கத்திரிக்காய் பண்ணினோம். எல்லாமே பண்ணிவிட்டு இப்போது கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாதி காலி ஆகிடுச்சு. கொடுத்துக்கிட்டே இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு கேரட்டு ஒரு 5 கிலோ, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 1.5 கிலோ, இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1 கிலோ, அது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. அப்புறம் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி, அப்புறம் மீல் மேக்கர் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ மீல் மேக்கர், அப்புறம் பீன்ஸ் வந்துட்டு 3 கிலோ பீன்ஸு. இது எல்லாமே சேர்த்தா அந்த குவான்டிட்டி அளவுக்கு வந்துட்டு அரிசி வந்துட்டு 15 கிலோ அரிசி எடுத்தோம், பாஸ்மதி ரைஸு. இந்த குவான்டிட்டி எல்லாமே சேர்த்து மொத்தமாக சேர்ந்து வந்தால் 150 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொன்னார். அதனால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணினோம். 150 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணினோம். அன்னதானம் வந்துட்டு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது காற்று வந்துட்டு நல்லா காற்று வீச ஆரம்பிச்சிடுச்சு. மழை வர ஸ்டேஜு. அப்போ அன்னதானம் வந்துட்டு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், வாங்கிக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, அன்னதானம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மழை வராமல் இருக்கணுன்ட்டு மனசுக்குள்ளே சாமியை கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக அங்கே அன்னதானம் கொடுத்து முடிகிற வரைக்கும் மழை அந்தளவுக்கு வரல. லைட்டாக தூறுச்சு. ஓகே, லாஸ்ட்டு ஒரு 2-3 பிளேட்டுக்கு முன்னாடி தான் லைட்டாக தூறல் தூறுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு மழை வரல. நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செம மழை. ஏதோ மனசுக்குள்ளே ஒரு திருப்தி. அன்னதானம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மழை வந்ததுனால ஒரு திருப்தி. இல்லைன்னா அன்னதானமே கொடுக்க முடிஞ்சிருக்காது. செம மழை வந்தது. இப்போ வந்துட்டு அன்னதானம் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்.
வீட்டுக்கு உள்ளார போயிட்டு செப்பல்லாம் கழட்டிட்டு உள்ளே போகிறோம். செம்ம மழை புடிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ மழையே வரல, லைட்டாக தூறல் தூறி நின்றுடுச்சு. உள்ளே நாங்கள் போன உடனே செம்ம மழை ஆரம்பிச்சிச்சு. அப்போது கொஞ்சம் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அன்னதானம் கொடுக்குற வரைக்கும் மழை வரல அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் செம்ம மழை. உள்ளே வந்துட்டு இவங்க எங்கள் மாமியார், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லோரும் இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரகசாமி வந்துட்டு வரும் பார்த்தீங்களா? கரகசாமி வந்துக்கிட்டே இருக்கும்போது மழை வந்துடுச்சு. ஒரு கோயிலில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு கோயிலில் வந்துட்டு 2 மணி நேரம் அந்த இடத்துலயே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் தான் எடுத்துன்னு வந்தாங்க. செம மழை ஊரில். அங்கங்கே தண்ணி எப்படி தேங்கியிருக்கு பாருங்கள். சரியான மழை வந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கரகசாமிக்கு வந்துட்டு தீபார்த்தனைலாம் வாங்கிட்டு காலில் குங்கும மஞ்சள்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வச்சுட்டு தீபார்த்தனைலாம் வாங்கிட்டு சாமியை சுற்றி வந்துட்டு சூர தேங்காய் விடுவோம் பார்த்தீங்களா? நாங்கள் வந்துட்டு எப்போயுமே சூர தேங்காய் தான் விடுவோம். சாமியை சுற்றி வந்து சூர தேங்காய் விட்டாச்சு. அவங்க வந்துட்டு எங்கள் குலதெய்வம் சாமி கரும்பத்தை அம்மா இவங்க. எங்கள் குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. எங்கள் குலதெய்வம் அம்மா இவங்க. அப்புறம் தீபார்த்தனை வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து வச்சு சாமி வந்துட்டு காலையிலேயே சாமி கும்பிட்டோம், மதியமும் சாமி கும்பிட்டோம், இப்போவும் சாமி கும்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஊர்வலம் வரும், அப்போவும் சாமி கும்பிடணும். இன்றைக்கெல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற வேலை தான். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமேன்ட்டு நான், என் தங்கச்சி, என் தம்பி ஒய்ஃபு 3 பேரை சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் நைட்டே ஆகிடுச்சு. மழை வந்ததுனால எல்லாமே டிலே ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் மதியமே பண்ணியிருப்போம். மழை வந்ததுனால லேட் ஆகிடுச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் பொங்கல் வந்துட்டு வீட்டிலேயே வைக்க சொல்லிட்டாங்க எல்லாரையும். பொங்கல் வந்துட்டு கோயிலில் தான் நாங்கள் போயிட்டு வைப்போம். மழை வந்ததுனால பொங்கல் வந்து வீட்டிலேயே வச்சு கோயிலாண்ட எடுத்துன்னு போயிட்டு வச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிடும்போது சாமி வரும் பார்த்தீங்களா? நிறைய பேர் மேலே சாமி வந்தது. சாமி வந்து வாக்குமூலம் நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கையில் கற்பூரத்தை ஏற்றி அதை மூழ்கிட்டு மலை ஏறிச்சு சாமியெல்லாம். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். ஊருக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு ஃபீவர், ஜுரம் வந்துடுச்சு. தொண்டையுமே கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் பேசவே கஷ்டப்பட்டுட்டா பேசுகிறேன். கொஞ்சம் காது குத்து கேளுங்க. அவ்வளோதான், திருவிழா வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ பொங்கல் கூட எல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பியாச்சு. இங்கே வந்துட்டு இதோட முடியல. இப்போ சாமி